நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. யாரை வழிபடலாம்? தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி ஏற்படும். இன்று யாருக்கெல்லாம் இன்பம் நிறைந்த நாள்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய கண்ணோட்டங்களில் மாறுபாடு ஏற்படும். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் பிறக்கும். நண்பர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். தாய் வழியில் அனுசரித்து செல்லவும். வேலை சார்ந்த பொறுப்புகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். கடகராசி அன்பர்களே, தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லவும். சிம்ம ராசி அன்பர்களே, மனதளவில் சில தயக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும். கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த சில பணிகளை முடிப்பீர்கள். குழந்தைகள் வழியால் அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும். வியாபார போட்டிகளை சமாளிப்பதற்கான பக்குவம் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களின் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். எதிலும் துரிதத்துடன் செயல்படுவீர்கள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் சில மாற்றம் ஏற்படும். வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொது காரியங்களில் ஆர்வம் ஏற்படும். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கால்நடை வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான சில ஆலோசனைகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும். சஞ்சலங்களால் மனதளவில் சோர்வுகள் ஏற்படும். செய்தொழிலில் சில மாற்றமான சூழல் அமையும். கும்பராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இறை வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். மீனராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள்.